வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, குமுதத்தோடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 29/4 ஏப்ரல் 2026ங்க. அடுத்த வாரம் வரக்கூடிய எடிஷனுக்கு நம்ம உங்களுக்காக இப்போவுமே சால்வ் பண்ணி போடுறோங்க. இடமிருந்து வளம் எல்லாமே இருக்குது. இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலை. இங்கே பாருங்கள், காலி இல்லா கட்டங்கள், ஒவ்வொரு குறிப்புக்கான விடையும் 2 எழுத்துக்கள். எல்லா ஆன்சரும் வந்து 2 எழுத்துக்கள்னு சொல்லியிருக்காங்கங்க. இன்றைக்கி கேள்விகள் என்னென்னு பார்க்கலாமா? முதல் கேள்வி 1, இடமிருந்து வளம். 7 பூஜ்ஜியங்களுக்கு முன்னால் 1. அதாவது இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறாங்க, 1 2 3 4 5 6 7 சைவருக்கு முன்னால் 1 10 100 1000 10,000 லட்சம் 100 லட்சம் அப்படின்னா கோடி. சரிங்களா? பதில் என்ன? கோடி. இடமிருந்து வளம். கோடி. சரி. 2 இடமிருந்து வளம். கடல், சமுத்தியம். கடலுக்கு வேறு பேர் பாருங்க. கடலுக்கு சமுத்தியம், பௌவம். ஓகேவா? சாளரம் சொல்லலாம். ஆனால் இங்கே 2 எழுத்து தான் பதில்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா ஆழி. ஆழின்னா கடல். ஆழி. சரிங்களா? அடுத்து 3 இடமிருந்து வளம் என்னன்னு பார்ப்போமா? அதுவும் 2 எழுத்து தாங்க பதில். வாழைத்தார். வாழைத்தாருங்கிறத வாழைக்குலைன்னு சொல்லலாமா? வாழைக்குலை. அப்போது 2 எழுத்து தான் எழுதணும். குலைன்னு சொல்லலாம். வாழைக்குலை. சரி. இப்போ நம்ம இதிலேருந்து கிடைச்ச ஆன்சர் வச்சு நம்ம மேலேருந்து கீழே சால்வ் பண்ணி பார்ப்போம். 1 மேலேருந்து கீழே கோல ஆன்சருக்கு முதலில் வந்தது முட்டை அல்ல என்றால் இதுவாக தான் இருக்கணும். கோழி முதல்ல வந்துச்சா முட்டை முதல்ல வந்துச்சான்னு போட்டி போட்டாங்க. இப்போ வந்து முட்டை முதல்ல வரலன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன இருக்குன்னு கேட்காங்க. கோழி. சரிங்க. கோ கரெக்டு. 2 மேலேருந்து கீழே இருக்கா? அவா இல்லைன்னா விருப்பம். அவா அப்படின்னா ஆசைப்படுறது, விருப்பங்கிறது ஆசைப்படுறது தான். ஸோ பதில் என்ன? முதல் எழுத்து வந்திருக்கனால ஆசை. சரி. 3 மேலேருந்து கீழே இருக்கான்னு பார்ப்போமா? குடும்பத்தை கெடுக்கும் பழக்கம். குடும்பத்தை கெடுக்கும் பழக்கம் மது. குடி. குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. இது நம்ம எல்லாத்துலேயும் பார்ப்போம். நம்ம யூடியூப் சேனல்லையும் சொல்கிறோம். சரிங்க. அடுத்து நம்ம வேறு எதுவும் சால்வ் பண்ணலை. இப்போ 5 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாமா? இட்டால் இட்லி. மாவை வந்து தோசை பாத்திரத்தில் இட்டால் இட்லி. தோசைக்கல்ல வாத்தால் அது வந்து என்னன்னு சொல்லுவோம்? தோசை. சரிங்க. 6க்கு இடமிருந்து வளம் டீல முடிஞ்சிருக்குங்க. 8 ஆளாக்கு. இது 1. 8 ஆளாக்குன்னா ஒரு 2 உலக்குன்னு சொல்லலாம். நம்ம பழைய காலத்து அளவு முறையில் சொல்லுவாங்கள்ல, 8 ஆளாக்குன்னா 2 உலக்கு. 2 உலக்கை வந்து என்னென்னு சொல்லுவோன்னா ஒரு படி. ஒரு படினா 2 உலக்கு, இல்லைன்னா 8 ஆளாக்கு. இது பழைய காலத்து அளவு முறையில் உள்ளது. சரிங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு பேக் கிடச்சிருக்கு, இங்கே தோ கிடச்சிருக்கு. 5 மேலேருந்து கீழே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? காதணிக்கு வேறு பெயர். காதணிக்கு வேறு பெயர் தேடுன்னு கேட்டிருக்காங்க. தேடுன்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. தேடு கிடையாது, தோடு. தோ வந்துருக்கு. காதணிக்கு வந்து தோடு அப்படின்னு சொல்லலாம். 6 மேலேருந்து கீழே என்ன? அரிக்கும் பிணி. அரிக்கும்னா சொறி சிறங்கு அந்த மாதிரி இருக்கிறது தான் அரிக்கும் பிணின்னு சொல்லுவாங்க. அரசனின் சேனை. படை சொறி சிறங்கு சொல்லல, அரசனின் சேனை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா படைன்னு சொல்லலாம். படை. ப வந்துருக்கு. ஸோ படை கரெக்டு. சரிங்க. இப்போ பழையடியும் வாங்க. 8 இடமிருந்து வளம் 2ல் வருதுங்க. காயம் என்றால் தழும்பு. சரி. காய் என்றால் பிஞ்சு.
இந்த ரெண்டுக்கும் காமனாக ஒரு வேர்டை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. காயத்துக்கும் பிஞ்சுக்கும் சேர்ந்து, காய்க்கு பிஞ்சுக்கும் சேர்ந்து வடு அப்படின்னு சொல்லலாங்க. வடு, வடுனா தழும்பு, புண்ணோடைய தழும்பை வடுன்னு சொல்லலாம். வடு வந்து பிஞ்சுன்னு சொல்லுவோம். மாங்காயில் பிஞ்சு காயை வந்து வடுன்னு சொல்லுவோம், வடுக்காய். மாம்பிஞ்சுன்னு சொல்ல மாட்டோம், வடு, மாவடுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. சரிங்களா? சரி, வடு எழுதியாச்சு. 9 இடமிருந்து வலம் வந்து டையில் முடிஞ்சிருக்கு. ஓட்டைக்குள் ஒளிந்திருக்கும் நீர்நிலை. ஓட்டை இந்த வேர்டுக்குள்ள ஒளிந்திருக்கும் நீர்நிலை டையில் முடிஞ்சிச்சுங்க. சரிங்களா? அப்போ இதெல்லாம் கட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஓடை, நீர் போகக்கூடிய ஓடை. சரி, 10 இடமிருந்து வலம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னால் வேறு ஹிண்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம். 8 மேலேருந்து கீழே என்ன இருக்குன்னு பார்ப்போம். பழங்கதையில் பாட்டி சுட்டது. பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருப்பாங்களாம், காக்கா வந்து தூக்கிட்டு போகணும். இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களா கீழே கேட்ட கதைங்க. என்ன பாட்டி சுடுவாங்க? வடை. ஆல்ரெடி வந்துச்சு, வடை எழுதியாச்சு. 9 மேலேருந்து கிழக்கு ஓ ஹிண்ட்டு இருக்குங்க. கடும் வெயிலுக்கு ஏசி. சும்மா எதையும் வாங்கினா அது என்னன்னு சொல்லுவீங்க? சும்மா தந்தால் அது என்னன்னு சொல்லுவீங்க? ஓசி. ஓசிக்கு வாங்கிட்டாங்க. சரி, இப்போ 13 இடமிருந்து வலம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னால் இந்த சைடு சால்வ் பண்ணாத முதல்ல சால்வ் பண்ணிட்டு வரும். 7 இடமிருந்து வலம் கண்ணுக்கு மூடி. கண்ணுக்கு மூடியாக இருக்கிறது என்னது? இமை. சரிங்க, இமைன்னு நீங்கள் எழுதிட்டீங்க. 4 அப்போ மேலேருந்து கீழே மயில வருதுங்க. கூர்மம். கூர்மம் அப்படின்னா என்ன? கூர்மம்ங்கிற வேர்டுக்கு மீனிங் என்னென்னா ஆமை. கூர்மம் அப்படின்னா அது என்ன சொல்லும்? ஆமை. சரிங்க, கூர்ம அவதாரம் கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல, அதை டீட்டெயிலாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ 7 மேலேருந்து கீழே ஈல ஆரம்பிச்சுக்கு. பசிக்கு சோறு. பசிச்சுன்னா நம்ம என்ன சாப்பிடுவோம்? சோறு சாப்பிடுவோம். பட்சிக்கு, பட்சின்னா என்னன்னு சொல்கிறீங்கன்னா பறவை. பறவைகளுக்கு என்ன பண்ணுவாங்க? இறை போடுவாங்க. ஓகேங்களா? சரிங்க, இப்போ 10 இடம் இந்த வளம் என்னன்னு பார்ப்போம். நடுவே 6. நடுவில் வந்து 6 இருக்குதுங்க. இருபுறமும் என்ன இருக்கு? கரை. சரிங்களா? சரி, இப்போ 10 மேலேருந்து கீழே பயிர்களுக்கு நடுவே பதுங்கி வளருவது. பயிர்களுக்கு நடுவில் பதுங்கி வளருவது என்னென்னா, தேவையில்லாத புல்லை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? களை. என்னது? களைன்னு சொல்கிறோம். சரிங்க, 11 உத்தரப்பிரதேசம். ஷார்ட் ஃபார்மாக இங்கேயே சுருங்கி இருக்குது. உத்தரப்பிரதேசம் வந்து யூபி அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் எழுதல என்னன்னு சொல்லுவீங்க? ஊபி. ஊபின்னா உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறத ஷார்ட் ஃபார்மாக எழுதுவோம். இதில் உள்ள ஊ, இதில் உள்ள பி. சரிங்க, 11 முடிஞ்சிச்சு. சரி, இப்போ 12 இடம் வந்து வளம் என்னன்னு பார்க்கலாமா? பனாரஸ். வாரணாசி, பனாரஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுவீங்க? நம்ம கங்கையோடைய ஆச்சங்கையில் இருக்குது, கங்கையோட நதிக்கரையில். இது எல்லாம் என்னன்னு சொல்லலாம்? இதனோட இன்னொரு பேர் காசி. என்ன? காசி. சரிங்க, சி ஆல்ரெடி வந்துருச்சு. 13 இடமிருந்து வலம் என்ன? சிக்கி முக்கியில் சிக்கியுள்ள மயில். சிக்கி முக்கியில் சிக்கியுள்ள மயில் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? சிகி. சிகி அப்படின்னா மயில். சுத்தமான தமிழில் சிகி அப்படின்னா மயில். சிகி வாகனன் அப்படின்னு சொல்லுவாங்க முருகனை. மயில் வாகனன். சிங்காவேல கோயிலில் சிகி வாகனன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்கல் எங்கே இருக்குன்னு நீங்களே தேடிக்கோங்க. அவருக்கு வேர்த்துக்கிட்டே இருக்கும் வேல் வாங்கையில்.
சரி, 15 இடமிருந்து வலம் என்ன? அதுக்கு முன்னால் இன்னொரு ஆன்சர் சால்வ் ஆகிருக்குங்க. கலைன்னு மேலேருந்து எழுதணும், ஓகேங்களா? சிகின்னு எழுதணும். இங்கே ஒரு ஆன்சர் ஃபார்ம் ஆகிடுது. தலைக்கும் தருண் நீட்டும் கருங்கள். தருன்னா மரம். மரத்தில் வந்து கைகள் மாதிரி வரக்கூடியது என்னது? கிளை. சரிங்க. அடுத்து 15 இடமிருந்து வலம் என்ன? உந்தி, தொப்புள். இதை வந்து என்ன வேர்டில் சொல்வீங்க? ரெண்டாவது எழுத்து பி இருக்குது. நாபி. நாபி அப்படின்னா ஒந்தி தொப்புல சொல்லக்கூடிய வார்த்தை. சரிங்க. உருக்கை, உருக்க இடும் இடம். உருக்குன்னா எஃகு சொல்லுவோம்ல, எஃகு இரும்பு, இரும்போட கடினமானது. இதை உருக்க இடக்கூடிய இடம் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா உலைன்னு சொல்லுவோம். 16 உலை. 12 மேலேருந்து கீழே அதுவே சால்வ் ஆகுதுங்க. இரவுக்கு பின் பகலுக்கு முன். நைட்டுக்கு அப்புறம் மதியத்துக்கு முன்னால். இடையில இருக்கிறது என்னது? காலையில். சரிங்க. 13 மேலேருந்து கீழே என்ன? இல்லைங்க, அப்படி கேள்வி இல்லை. 13 இல்லை. 14 இரட்டை கிளவி. சூசக செய்தியில் இங்கு பாதி. இரட்டை கிளவி அப்படின்னா ஒரு வேர்டை வந்து 2 தடவை எழுதுனா தான் அதுக்கு மீனிங் ஃபார்ம் ஆகும். சலன்னு எழுதுனா வேர்டு ஆகாது. சலசலப்பு, படபடப்பு, அதாவது ஒரே வேர்டை வந்து 2 தடவை வரக்கூடியதான் இரட்டை கிளவின்னு சொல்லுதோம். இங்கே நான் பாடம் எடுக்க போவதில்லை. இங்கே வரக்கூடிய ஆன்சர் என்ன? 14. ஆல்ரெடி மேலே கீ இருக்குதுங்க. கிசு கிசு. சூசக செய்தியில் இங்கே பாதி. சூசகமாக சொல்கிறாங்க கிசு கிசு. அடுத்தவங்கள பற்றியே கிசு கிசு சொல்கிறாங்க. ஸோ 17 இடமிருந்து வலம். தூய்மை இல்லை, சுத்தமாக இல்லை, அசுத்தமாக இருக்குது. இதை வந்து மாசு, மாசுன்னு சொல்லலாம். பராசக்தியிடம் கேட்ட இடம். பாரதியார் வந்து பராசக்தியிட்ட என்ன இடம் கேட்டாங்க அப்படின்னா காணி நிலம் போதும் அப்படின்னு சொன்னாங்க. காணி. இங்கே பழையடியும் ஆன்சர் சால்வ் ஆகுதுங்க. 15 மேலேருந்து கீழே என்னன்னு பாருங்க. நாணி. வேறு சொல்லில் வெட்கப்பட்டது. வேறு சொல்லில் வெட்கப்பட்டது. நாணம் அப்படின்னு சொல்கிறத நம்ம இங்கே என்னன்னு சொல்கிறோம்? நாணின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நாணம், நாணமுடையாள் அப்படிங்கிறத நாணி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்க. இப்போதைக்கு இந்த சைடு உள்ளதை சால்வ் பண்ணி வந்திருக்கோம். 21 சாஃப்ட் அப்படின்னா மென். சாஃப்ட்வேர் அப்படின்னா மென்பொருள்னு சொல்கிறோம்ல. அப்போ ஹார்ட்வேரில் ஹார்டுன்னா என்னன்னு கேட்டாங்க. வன்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட்வேர் அப்படிங்கிறது என்னது? வன்பொருள். சரிங்க. வன்கிறது கரெக்டாக 21 இடமிருந்து வரும் ஹார்ட்வேர்க்கு. ஸோ மேலேருந்து கீழே பாருங்கள். 17 சால்வ் ஆகிருக்குங்க. நல்வி யாதன நவில். நல்வி யாதன நவில் அப்படின்னு கேட்டாங்க. நல்வி யாதன நவில் அப்படின்னு சொன்னால் இது வந்து எங்கே உள்ளதுன்னா சுவதா எழுதின எங்கள் கவிஞர் சுவதா எழுதின பாடலோட துவக்கம். ஓகேங்களா? சுவரும் சுண்ணமுங்கிற இடத்துல நல்வி யாதனை. நல்வின்னா மான். நல்வின்னா மான். ஆல்ரெடி பதில் சால்வ் ஆகி வந்துட்டுங்க. மான். மானை போன்ற விழிகள். பெண்ணினுடைய விழிகளை வர்ணிக்காங்க அந்த இதில். சரிங்க. அடுத்தது 22 காராக்கிருகம். காராக்கிருகம் அப்படின்னா என்ன? 22 இடமிருந்து வரும். காராக்கிருகம் அப்படின்னா சிறைச்சாலை. சிறைச்சாலையை சொல்லக்கூடிய வார்த்தை தான் காராக்கிருகம். சரிங்க. 18 மேலேருந்து கீழே இல்லைல்ல, 19 மேலேருந்து கீழே. உடலில் நீண்ட ஒற்றை எலும்பு. அது சால்வ் ஆகிடுச்சுங்க. பதில் என்னன்னா காதை எலும்பு அப்படின்னு சால்வ் ஆகிருக்கு. காதைன்னா நம்ம விழா எலும்பில் வந்து ஷோல்டர் எலும்பு வைக்கும் உள்ள ஆர்க் மாதிரி உள்ள எலும்பு தான் காதை எலும்புன்னு சொல்லுவோம். சரிங்க. லேப்டாப் என்ன? கணினி. லேப்டாப்னா மடிக்கணினின்னு சொல்லுவோம்.
மடிக்கணினி அப்படின்னு சொன்னால் லேப்டாப்பை சொல்லக்கூடிய சொல். சரிங்க. இப்போ அடுத்து இது என்ன யுகம்? இப்போ நடக்கக்கூடிய யுகத்துக்கு என்ன பேர்? கலியுகங்க. 21 மேலேருந்து கீழே அதுவே சால்வ் ஆகுதுங்க. வலிமையில் இருக்கும் வாட்டம். வலிமைக்குள்ள வாட்டமான சொல் வலி. ஓகேங்களா? அடுத்து 25 இடமந்து வளம் என்ன? வெச்சிக்கு வேறு பெயர். வெச்சி சுடிவா அப்படின்னா வாகை சுடிவான்னு சொல்லலாம். ஸோ வாகைன்னு நான் எழுதியிருக்கேன். பழைய இங்கேயும் ஒன்று செலவாகுது. 22 மேலேருந்து கீழே. கூந்தல், கேசம் இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிகைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுவும் சால்வ் ஆகிடுச்சு. 26 இடமந்து வளம். ஏழ்மைப்பட்டவர் ஏழை என்றால் பால்பட்டவர். ஏழ்மைப்பட்டவங்கன்னா கஷ்டத்துலேயே வாழ்ந்தவங்க. பால்பட்டவங்கன்னா நல்லா பணக்கான வாழ்ந்துட்டு திடீர்னு ஏழ்மைக்கு போகிறவங்கள என்னன்னு சொல்லுவாங்க? 26 ஏழ்மைப்பட்டவர் ஏழை. அப்போ பால்பட்டவர் பாலை அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. நான் இடமிருந்து வளத்தை மட்டும் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கேன். மேலிருந்து கீழே வந்து இன்னும் சால்வ் பண்ணாததுக்கு 16 உரிமையில் தோல் நீக்கு. உரிமையாக சொல்லணும், தோல் நீக்குன்னு இந்த வேர்டுக்குள்ளே இருக்குது. ட்ரி. எத்தனாவது கேள்வி? 14. ஊருக்கு ட்ரி. சரிங்களா? பதில் வந்துடுச்சு. 20 இடமிருந்து வரும். கில்லாடி ரங்கா எனில் பில்லா ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. கேடி பில்லா கில்லாடி ரங்கா. டி ஆல்ரெடி வந்துருக்குதுங்க. கேடி பில்லா கில்லாடி ரங்கா. சரிங்க. மேலேருந்து கீழே சால்வ் பண்ணி முடிய போது வான் கொடை. வானத்துலேருந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய கொடை 23. அதில் ஆல்ரெடி நம்ம சால்வ் ஆகி வந்துடுச்சுங்க. பாலை எழுதலே மழை வந்தாச்சு. வானத்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கொடை. வலம் இருந்த இடம் என்னன்னு பார்ப்போம். ஆணிக்கு அப்புறம் ஆவணிக்கு முன்னால். ஆணிக்கு அப்போ ஆவணிக்கு முன்னால் ஆணி ஆடி இந்த இருக்குது. ஆடி ஆல்ரெடி சால்வ் ஆகிடுச்சு. பழுத்தால் பள்ளம், தோண்டினால் குழி. இதுவும் சால்வ் ஆகிடுச்சு. ஏன்னா ஆடி எங்கேருந்து எழுதுனீங்க, இங்கேருந்து குழி எழுதணும், குழி. சரி. இதில் இட்ட கரும்பு சாராகும். ஆலையில் இட்ட கரும்பு சாராகும். இது வந்து பழமொழியில் உள்ளது. 4 வளம் இருந்துட்டாங்க. ஆலையில் இட்ட கரும்பு போல அப்படிங்கிறது முழுமையான இழப்பை பற்றி சொல்லக்கூடிய பழமொழி. ஸ்நேகிதி நண்பி 5 வலமிருந்து வடம். தோழி இதுவுமே சால்வ் ஆகிடுச்சு. சரிங்களா? நீங்கள் மேலேருந்து கோழி எழுதலே சால்வ் ஆகிடுச்சு. ஒட்டும் கம் இதுவும் சால்வ் ஆகி தான் இருக்குது. பசை. என்னது? பசை. மின்னலை தொடர்ந்து வரும் மேளம். மின்னலை தொடர்ந்து வரக்கூடிய சவுண்டை வந்து இடின்னு சொல்லுவோம். 7 இதுவும் சால்வ் ஆகிருக்குது. நத்தைக்கு இதுதான் வீடு. நத்தைக்கு ஓடு தான் அதோட ஷெல்லு தான் வீடு. 9 வலமிருந்து வளம் இடம் ஓடு. சரிங்க. அங்காடி. பல்பொருள் அங்காடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கடை. அங்காடின்னா என்னது? கடை. 10 வலமிருந்து இடமும் சால்வ் ஆகிடுச்சு. சொன்னால் சொல், பேசினால் இதை என்னன்னு சொல்லுவீங்க? உரை. கௌதாரி என்றதுன்னு நினைவுக்கு வரும் இன்னொரு பட்சி. காடை கௌதாரின்னு தான் நம்ம சொல்லுவோம். 12 காடை. கரெக்டாக வந்துருச்சு. ஆல்ரெடி நம்ம எழுதின ஆன்சர்லேயே இதெல்லாம் சால்வ் ஆகிடுச்சு. நேற்றின் மறுநாளுக்கு மறுநாள். நேற்றோட மறுநாள் தான் இன்னைக்கு. இன்னையோட மறுநாள் நாளைன்னு சொல்லுவோம். 15 வலமிருந்து இடம் நாளை. சரிங்க. நிக்டலோபியா அப்படின்னா என்ன? நிக்டலோபியான்னா சொல்லக்கூடியது மாலைக்கண்ணை தான் சொல்லுவோம். நிக்டலோபியா அப்படின்னு நம்ம சயின்டிஃபிக்காக சொல்லுவோம். 17 வலமிருந்து அதுவும் வந்தாச்சு. ஏன்னா நம்ம இங்கே உலை மாசுன்னு எழுதலே சால்வ் ஆகிடுச்சு. நோட்டு ரூபாய் ஆனால் சில்லறை. நோட்டை ரூபாய்னு சொல்லுவோம், சில்லறை வந்து காசுன்னு சொல்லுவோம். 19 இதுவும் சால்வ் ஆகிடுச்சு.
20 துறவு கிணறு. இதுக்கு வேறு என்ன வேர்டு சொல்கிறீங்க? கேணி. கிணறுக்கு இன்னொரு வார்த்தை கேணின்னு சொல்லலாம். ஜீப்ரா என்றால் என்ன? ஜீப்ரானா நம்ம வரிக்குதிரைன்னு சொல்லுவோம். 21. இதுவும் கரெக்டாக சால்வ் ஆகிருக்கு. சின்னத்தில் ஒளிந்திருக்கும் சிவமுத்திரை. சின்னத்தில் ஒளிந்திருக்கும் சிவமுத்திரை என்ன? சின்முத்திரை. இதுவும் சால்வ் ஆகிருக்குது. நம்ம வன் இல்லைன்னா சிறை எழுதையில் இங்கே சால்வ் ஆகுது. ஒழித்து வை எனும் பொருளில் வேதம். மறை வேதத்தெல்லாம் ஒழித்து வைக்கும் வேதம்னு சொல்லுவாங்க. ரிக்கியசு சாம மதவனம். 23 வலமிருந்த இடம். மறை வேதங்கள் ஒழித்து வைக்கும் வேதம். இளமை கவிஞர். இளமையான பாடல்கள் எழுதுவது வாலி. 25. அதுவும் சால்வ் ஆகிருக்கு. கலியுகம் வாகைன்னு நம்ம எழுதணும், அதிலே சால்வ் ஆகிடுச்சு. 26 கோண அளவி. கோண அளவியை வந்து டேஷ் மானின்னு சொல்லுவாங்க, பாகை மானி அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் சால்வ் ஆகிடுச்சு. பாசாங்கு மரியாதை டேஷ் கும்பிடு. பாசாங்கு மரியாதை டேஷ் கும்பிடு அப்படின்னா இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கூளை அப்படின்னு சொல்லுவாங்க. கூளை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒருத்தங்க அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு ரொம்ப குனிஞ்சு கும்பிடுறது தான் கூளைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கூளை கும்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப குனிஞ்சு கும்பிடுறது அவனோட செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு. சரிங்க, வலமிருந்து இடம் பார்த்துட்டிங்க. ஆனால் இந்த கட்டம் ஆல்ரெடி சால்வ் ஆகி தாங்க இருக்குது. சரிங்களா? இன்னும் சால்வ் ஆகாமல் என்ன இருக்குதுங்கிறதுக்கு கடைசியாக உள்ள பக்கம் என்னது? கீழிருந்து மேல் 72 ராகங்களில் இது 8வது. 72 ராகத்தில் இது 8வது ராகம். என்ன ராகம்னா தோடி. பக்தி கருணையை பற்றி சொல்லக்கூடிய ராகம் தோடி. இதை தொன்மையான ராகம்னு சொல்லுவாங்க. தோடி கோடி என போற்றப்படும் ராகம். தோடியில் ஒரு கோடி, கோடியில் ஒரு தோடி. அபவாதம். அபவாதம்னா வீண் படி. வீண் படியை தான் அபவாதம்னு சொல்லுவோம். 6 கீழேருந்து மேலே படி. சரிங்களா? துளிர்த்து செழித்து சருகாவது. இலை துளிர்த்து இலை செழித்து காஞ்சி சருகாவது இலை. 7 இலை. இதுவும் சருகாயிடுச்சு. பாதை ட்ரூட். இதுக்கு என்ன வருது? வழி. சரி, இதுவும் முடிஞ்சிச்சு. சத்தம் ஒலி. இதை வந்து ஓசைன்னு சொல்லலாம். ஸோ இதுவும் சால்வ் ஆகிடுச்சு. அறுவை சிரிப்பு பிளேடு ஜோக், கடி ஜோக். 10 கடி. இதுவும் ஆன்சர் இருக்குது. உண்மைக்குள் ஒளிந்திருக்கும் பார்வதி. உமையாள். பார்வதி தேவியை உமையாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 11 உமை. அதுவும் சால்வ் ஆகிடுச்சு. அடவி வனம் காடு. அடவி வனம் காடு 12 காடும் ஆன்சர் சால்வ் ஆகிருக்கு. ஓடு வடுன்னு இங்கேருந்து எழுதலே சால்வ் ஆகிடுச்சு. 14 நரிக்கு நாட்டாமல் கொடுத்தால் இதுக்கு 2 ஆடு கேட்குமா? நரிக்கு நாட்டாமல் கொடுத்தா, நரிக்கு நாட்டாமல் பதவி கொடுத்தா கிடைக்கு 2 ஆடு கேட்குமா? கிடைக்கு 14 கீழேருந்து மேலே அதுவும் சால்வ் ஆகிருக்குதுங்க. கிடை. இது தமிழ் பழமொழி. தகுதி இல்லாதவங்களுக்கு பதவி கொடுக்க பற்றி சொல்லக்கூடிய இது. கிடைனா என்னென்னா ஆடை அடைச்சி வைக்கக்கூடிய இடம். மடையான் குருவெண் கொக்கு. மடையான் குருவெண் கொக்குன்னா சிறிய வகை கொக்கு. நாரை. 15 கீழேருந்து மேலே நாரை ஆல்ரெடி சால்வ் ஆகிடுச்சுங்க. ஆடை வஸ்திரம் துணி. இதுக்கு வேறு என்ன சால்வ் ஆகிருக்குதுன்னு பார்ப்போம். 16 கீழேருந்து மேலே உடை. ஸோ இதுவும் சால்வ் ஆகிடுச்சுங்க. இலங்கை கருவாட்டில் இந்த வகை உண்டு. இலங்கையில் கருவாட்டில் மாசின்னு சொல்லி ஒரு வகை உண்டு. 17 கீழேருந்து மேலே மாசி. மாலை தீவுகளில் கிடைக்கும். இதை வந்து வரிச்சுவை மீன் வகையிலேருந்து செய்யக்கூடிய கருவாடு மாசி. 7 இடபம். 7 இடபம் நந்தி. வேறு என்னெல்லாம் சொல்லுவீங்க? எருது. இதை வந்து என்னென்னு சொல்லலாம்? காளை. 19 கீழேருந்து மேலே காளை. இயக்குனர் சிகரம். இங்கு ஷார்ட் ஃபார்மாக கே பாலச்சந்தர். இங்கிலீஷில் எழுதுனா கேபின்னு எழுதுவீங்க. பாலச்சந்தர்.
ஓகேங்களா? ஸோ கேபி, ஸோ அதுவும் இங்கே சால்வ் ஆகிடுச்சு. கேபி. 21 மீனுக்கு மட்டுமல்ல மானுக்கும் விதைப்பது உண்டு. மீனுக்கும் வலையை விதிக்க மாட்டாங்க, மானுக்கும் வலையை தான் விதிப்பாங்க. 21 வலை. சரி, குழந்தை. குழந்தைக்கு வேறு என்ன வேர்டு இருக்குது? குழந்தைக்கு 22 இங்கேருந்து வர சிசு. பிறவா குழந்தைன்னு சொல்லுவாங்க, இளம் குழந்தையும் சொல்லக்கூடிய வார்த்தை சிசு. வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தைய சிசுன்னு தான் சொல்லுவாங்க. 23 நேரத்தை குறிப்பதை பூஜை நேரத்தில் அடிக்கலாம். பூஜை நேரத்தில் அடிக்கிறது மணி அடிப்பாங்கங்க. நேரத்தை குறிக்கிறதுலேயும் எத்தனை மணி ஆகுதுன்னு சொல்லலாம். 23 கிழந்து மேலே, அதுவும் சால்வ் ஆகிடுச்சு. 24 ஆண் யானை. கடியது இங்கே என்னன்னு சொல்கிறாங்க? கரியது அப்படின்னு சொன்னால் ஆண் யானை. ஆகாயம் சுகனம் அப்படின்னு சொன்னால் வானம், வான்னு சொல்லலாம். 25 கீழேருந்து மேலே வான் சரியாக தான் வந்திருக்கு. மலை பிஞ்சு. மலையோட பிஞ்சு என்ன சொல்கிறீங்க? பாறை. சரிங்க. கடைசி எப்படி வாழ்ந்தால் கூடி நன்மை. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஸோ இது பழைய புக்குக்குள்ளே ஆன்சர்ஸில் சால்வ் பண்ணவங்களுக்குள்ள இது 488க்கு சால்வ் பண்ணது. 490க்குள்ளவங்க அனுப்புறதுக்கு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுதான் 29 ஏப்ரலில் வரக்கூடிய புக்குக்கு உள்ள பதில்கள். என்னோடய ஆடியோ இல்லாமல் உங்களுக்காக இன்னொரு வீடியோவும் இதை சால்வ் பண்ணதுக்காக சிஸ்டமில் ட்ரை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி 12 மணிக்கு பப்ளிஷ் ஆகும். என்னோடய பேச்சு இல்லாமல் உங்களுக்கு வீடியோ ஆன்சர் மட்டும் வீடியோவாக ப்ளே ஆகும். கம்ப்யூட்டரில் ஆட்டோமேட்டிக் ஸ்கிரிப்டோடு ரெடி பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.